ஃப்ரெண்ட்ஸ், இது ஹீரோ மார்ட்டோட ஒரு மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின். இதுல பாத்தீங்க அப்படின்னா 1000 நோட்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். இதுல பாருங்க, நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கலந்து நோட்ஸ் இருக்கு. 10 ரூபா புது நோட்டு, பழைய நோட்டு, 20 ரூபா புது நோட்டு, பழைய நோட்டு, இந்த மாதிரி 50 ரூபா புது நோட்டு, பழைய நோட்டு, இங்க பாருங்க 100 ருபீஸ், 500 ருபீஸ், இந்த மாதிரி எல்லா நோட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி எல்லா நோட் இருந்தாலும் நம்ம ஈஸியா இதுல போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். வாங்க பாப்போம். ஃபேக் நோட் வந்தாலும் உங்களுக்கு ஃபேக் நோட்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிரும். உங்களுக்கு ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஆயிடும். லைட்டும் உங்களுக்கு எரியும். சைட்லயும் உங்களுக்கு வந்துடும் ஃபேக் நோட்டுங்கிறது. மறுபடியும் அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நோட் கவுண்ட் ஆகும். அகைன் பாருங்க, ஃபேக் நோட் இருந்தாலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பாருங்க, மொத்தம் 239 பீசஸ் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 13,180 ரூபா இருக்கு. 500 ரூபாயில 9 இருக்கு, 200 ரூபாயில 2 இருக்கு, 100 ரூபாயில 22 இருக்கு, 50 ரூபாயில 80 இருக்கு, 20 ரூபாயில 82 இருக்கு, 10 ரூபாயில 44 இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு எத்தனை நோட்டுங்கிறது உங்களுக்கு சொல்லிடும். ஃபேக் நோட் வந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபேக் நோட்டை வந்து உங்களுக்கு கணக்குல எடுத்துக்காது. கணக்குல எடுத்துக்காம மீதி எத்தனை நோட் இருக்குங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லும். இதுல பாத்தீங்கன்னா கரன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கரன்சியை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா US டாலர் இருக்கு. US டாலர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பீசஸ் மட்டும் தான் சொல்லும். டினாமினேஷனோட உங்களுக்கு சொல்லாது. எத்தனை பீசஸ் எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி யூரோப் இருக்கு, இந்தியன் கரன்சி, இந்த 3 கரன்சி இருக்கு. இந்த கரன்சி அப்படின்னா இதுல 3 கரன்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆட் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கட்டு இருக்கு. இந்த மாதிரி 3, 4, 5 கட்டு இருக்கு அப்படின்னா இது கூட நம்ம எவ்வளவு போட்டாலும் அதோட சேர்த்து நம்ம எவ்வளவுன்னு எண்ணிக்கலாம். இப்ப ஆடுங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஆடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஆட்ல தான் இருக்கு. இப்ப பாருங்க, இது ஒரு கட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் ஃபேக் நோட் வந்தா உங்களுக்கு ஃபேக் நோட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிரும். இப்ப பாருங்க, அடுத்த கட்டு இன்னொரு கட்டு இருக்கு. இன்னொரு கட்டு நான் போடுறேன். அது கூடயே உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது டோட்டலா எண்ணிக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, இது ஒரு 3வது கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3வது கட்டு நான் போடுறேன். அது கூடயே உங்களுக்கு டோட்டல் பண்ணி வந்துடும். மொத்தம் 238 நோட்டு 13,160 ரூபாய் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு வந்துடும். ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷார்ட்னு அனுப்புறோம், ஷார்ட்னு உங்களுக்கு வந்துடும். ஷார்ட் அப்படின்னா இப்ப 50 ரூபா கட்டு ஃபுல்லா இவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுல ஒரே ஒரு 500 ரூபாய்க்கு நோட்டு கலந்துருக்கு. இந்த 500 ரூபாய் நோட்டு நல்ல நோட்டு தான் இருந்தாலும் இந்த 50 ரூபா கட்டுல டிஃபரெண்டா ஒரு நோட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். இப்ப நான் இந்த 50 ரூபா கட்டுல ஒரு 500 ரூபாய் நோட்டு நான் வச்சிருக்கேன். இப்ப நான் போடுறேன். நானு இப்ப பாருங்க, 500 ரூபாய் நோட்டு தனியா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இது நல்ல நோட்டு தான் இருந்தாலும் இந்த 50 ரூபாய் கட்டுல இந்த நோட்டு வந்து வேறையா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தாதான் ஸ்டார்ட் ஆகும். டோட்டலா பாருங்க 97 பீஸ் 4,850 ரூபா அப்படிங்கறது உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஷார்ட். ஓகேங்களா? பாருங்க, பேட்ச்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேட்ச் எதுக்கு அப்படின்னா, ஒரு வேலையாட்கள் இருக்காங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு கட்டு இருக்கு, இதுல எவ்வளவு நோட் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நோட் வந்தா நிக்கணும்ல. அது வந்து நம்ம பிரிச்சு இப்படி எண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால என்னன்னு பேட்ச்ங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 நோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிக்கணும் அப்படின்னா 10ங்கிற நம்பர் செட் பண்ணணும். பேட்ச் அழுத்திட்டு 10ங்கிற நம்பர் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை போட்டோம்னா 10 நோட் வந்தாலும் உங்களுக்கு அழகா நின்றும் 500. இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஒரு 10 நோட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட்ல வந்து வெறும் 7 பீஸ் தான் இருக்கு, 350 ருபீஸ் தான் இருக்குங்கிறதும் உங்களுக்கு சொல்லிடும். இதுதான் பேட்ச்ங்கிற ஆப்ஷனு. நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஈரோடு, திருச்சி, சென்னை 3 இடத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் 9444307037. நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலியமாவும் மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மிஷின் வேணும்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.